கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை, அதிலும் நம்முடைய மறை மாவட்டத்திலேயே மிக பெரும் பழமை வாய்ந்த மிகப்பெரிய பங்கு தளமான அத்திப்பாக்கத்தினுடைய 254வது ஆண்டு பெருவிழாவை இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலே அன்னை மரியாளுடைய பிறந்த நாள், நமக்கெல்லாம் திருவிழா. எனவே 2 இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் என்று சொல்லுகிற பொழுது, திருச்சபையினுடைய வரலாற்றிலே புனிதர்களுடைய இறந்த நாளை தான் மறைசாட்சியாக விண்ணகத்தினுடைய பிறந்த நாளாக கொண்டாடுவோம். ஆனால் அன்னை மரியாளை மட்டும்தான் அவருடைய பிறந்த நாளிலே சிறப்பாக கொண்டாடி இந்த விழாவை நாம் இன்று நம்முடைய பங்கு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழாவை ஏன் திருச்சபை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவிலே தனித்தன்மை இருக்கிறது. எப்படி என்றால், உங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக திருவிழாவிலே மறையுறையிலே சொல்லப்பட்டிருக்கும், அன்னை மரியாள் மற்ற எல்லோரையும் விட தனித்தன்மை வாய்ந்தவராக ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார். கடவுளால் முன் குறிக்கப்பட்டு பிறக்கிற பொழுதே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார்கள். நாம் அனைவரும் முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் அவருடைய வாரிசுகளாக நாம் பிறந்தவர்கள். எனவே அவருடைய முதல் பாவத்தினால் உலகத்தில் பிறக்கின்ற எல்லோருமே ஜென்ம பாவத்தில் பிறக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது பாவம் செய்வதற்கு முன்பதாக அருள் வாழ்விலே படைக்கப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு நிலையிலே, சரியான உறவு நிலையிலே அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் பாவம் செய்த பிறகு நமக்கும் கடவுளுக்கும் இந்த உறவு முறிக்கப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது. கடவுளை விட்டு நாம் விலகி இருக்கிறோம், நாம் பாவம் செய்து விட்டோம். எனவே நாம் கடவுளை விட்டு தள்ளி இருக்கிறோம். அன்னை மரியாளை இறைவன் படைத்தது மூலமாக, அவர் கொண்டு வந்த இயேசு வழியாக கொண்டு வந்த மீட்பின் வழியாக அன்னை மரியாளை கடவுள் அவருக்கும் நமக்கும் ஒரு பாலமாக அன்னை மரியாளை ஏற்படுத்துகிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக அன்னை மரியாளை ஒரு கருவியாக கடவுள் படைத்திருக்கிறார். எனவேதான் அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கிறோம். அந்த முதல் பெற்றோர் பாவம் செய்த பிறகு கடவுள் அவர்களை அந்த சிங்காரவனத்திலிருந்து அனுப்புகிறார். அப்பொழுது உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பெரிய பகையை உண்டாக்குவோம், பெண் இறுதியாக வெற்றி பெறுவாள் என்று அன்னை மரியாளை பற்றி முன்கூட்டியே ஆதாம் ஏவாளுக்கும் அவர்களை ஏமாற்றிய அந்த சாத்தானுக்கும் கடவுள் முன்கூட்டியே சொல்லுகிறார். எனவே அன்னை மரியாளுடைய பிறப்பு, அவர் வழியாக வந்த இயேசு கொண்டு வந்த மீட்பு, இவைதான் நம்மை பாவநிலையிலிருந்து மீட்டு அருள் வாழ்வுக்கு மீண்டும் கொண்டு போய் சேர்க்கிறது. அன்னை மரியாள் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பாலமாக இருந்து நம்மை இணைக்கிறார்கள். லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வானதூதர் அன்னை மரியாளை சொல்லுகிற பொழுது, அவர் கடவுளால் தொடக்கத்திலேயே அவர் பிறப்பதற்கு முன்பே அவர்களை அருள் வாழ்விலே கடவுள் படைத்தார் என்பதற்கு அது ஒரு உதாரணமாக சொல்லலாம். 9ஆம் பத்திநாதர் தான் அன்னை மரியாளை பிறப்பு நாளை அமல உற்பவியாக அவர் பிரகடனம் செய்கிறார். அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து அன்னை மரியாள் லூர்து மலை கபியிலே காட்சி கொடுக்கிற பொழுது நாமே அமல உற்பவம் என்று தன்னையே சொல்லுகிறார், தன் பெயரை தானே சொல்லுகிறார். இவை எல்லாமே
அன்னை மரியாள் ஒரு கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பாவம் மாசில்லாமல் பிறக்க செய்தவர், கடவுளுடைய தனிப்பட்ட பரிசை பெற்றவர், கடவுளால் தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதற்கு ஒரு உதாரணம். புனித பெனவெந்தூர் அன்னை மரியாளை பற்றி சொல்கிறார், கடவுள் நினைத்திருந்தால் இப்பொழுது இருக்கிற இந்த விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் போல பல மடங்கு பெரியதாக அல்லது மாற்றம் பெற்றதாக சிறப்பு வாய்ந்ததாக கடவுள் படைத்திருக்க முடியும். ஆனால் அன்னை மரியாளை போன்று வேறு ஒரு நபரை இப்படி சிறப்பாக கடவுளால் படைத்திருக்கவே முடியாது. கடவுளுடைய படைப்பிலே மிகப்பெரிய சிறந்த படைப்பு அன்னை மரியாள் தான். எனவே அன்னை மரியாளை நாம் இன்று விழா எடுத்து கொண்டாடுகிறோம். புனித சின்னப்பர் தன்னுடைய திருமடலை சொல்லுவார், நாம் அனைவரும் உன்னதராகவும் தூயவராகவும் வாழ்வதற்கு இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக நம்மை கடவுள் தேர்ந்து கொண்டார் என்று சொல்வார். எனவே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் நாம் பாவிகளாக பிறக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் உன்னதராகவும் தூயராகவும் வாழ்வதற்கு படைப்பதற்கு முன்பதாகவே கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சின்னப்பர் சொல்வார். எனவே அன்னை மரியாளுடைய பிறப்பு நம்முடைய பிறப்பு என்று பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் கடவுளால் தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமல உற்பவியாக நாம் விழா எடுக்கிறோம். நம்முடைய வாழ்வை பார்க்கிற பொழுது கடவுள் நம்மை தூய நிலையில் படைத்தாலும் நல்ல உறவு நிலையில் படைத்தாலும் ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால் நாம் பாவத்துக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த தள்ளப்பட்ட மனிதன் அங்கே இருக்கக்கூடாது, மீண்டும் இறைவனோடு வந்து சேர வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டம். எனவே நாம் மனிதராக பிறந்தாலும் பாவ நிலையில் பிறந்தாலும் மீண்டும் அருள் வாழ்வில் கொண்டு வர வேண்டும், நாம் வந்து சேர வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாள். அவரை போலவே நாமும் தூயவராகவும் உன்னதராகவும் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாளுடைய பல்வேறு விழாக்களை கொண்டாடுகிறோம். இன்று நம்முடைய பங்கு திருவிழாவை கொண்டாடுகிறோம். நவநாட்களே அன்னை மரியாளை பற்றி நாம் மறையுறையை சிந்திக்கிறோம். இன்றைய தினத்திலே அன்னை மரியாள் நம்மை பார்த்து கேட்பதெல்லாம், தன்னை போலவே தூயவராகவும் உன்னதராகவும் உன்னால் வாழ முடியுமா? வாழ முடியும், அந்த அருள் வாழ்விற்கு வா என்றுதான் நம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் இந்த தினத்திலே அழைக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு பிறந்த வரலாற்றை படிக்கிறோம். இது மத்தேயு நற்செய்தியில் எடுக்கப்பட்ட வாசகம். எனவே யூத குலத்திலே இயேசு பிறந்தார் என்பதை காட்டுவதற்காக எடுக்கப்பட்ட வாசகம். அன்னை மரியாள் இப்படி தூயவராக உன்னதராக நம்மை அழைக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், சின்னப்பர் சொல்வது போல நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று சொல்வார். எனவே நம்முடைய எண்ணங்களிலிருந்து உதிக்கின்ற, நம்முடைய உடலிலிருந்து வருகின்ற வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், இவை எல்லாமே தூயவராகவும் உன்னதராகவும் இருந்தால் நாம் அருள் வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய உடலையும் நம்முடைய எண்ணங்களையும் தூயதாக வைத்துக்கொள்வோம். நல்ல சிந்தனைகளை வைத்துக்கொள்வோம். நல்ல சிந்தனைகள் நல்ல வார்த்தைகளை கொண்டு வரும், நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்பாடுகளை கொண்டு வரும். அப்படி இருக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே சின்னப்பர் சொல்வது போல பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமானாக நாம் திகழ்கிறோம். ஒரு முறை மரவரை ஆற்றுக்கு முடிந்த பிறகு பங்கு தந்தையிடம் ஒரு அம்மா வந்து கொஞ்சம் குண்டா இருப்பாங்களாம். சாமி, எங்களை எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம்னு சொன்னீங்க, நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், நானும் ஆலயம் தானா அப்படின்னு கேட்டாங்களாம். அது பங்கு சாமியார், இல்லைம்மா நீ ஆலயம் இல்லை பேராலயம் அப்படி சொன்னாங்களாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய உடலும் மனமும் தூய ஆவியினுடைய உள்ளம் ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தராக நாம் பேணி காக்கிற பொழுது நாம் தூயவராக வாழ்கிறோம். சின்னப்பர் கலாத்திற்கு எழுதிய எபிசேயர்கள் திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல நாம் ஒவ்வொருவருமே இந்த கடும் சொல் சொல்வது, பழிச்சொல், சீற்றம், சினம், மற்றவரை பழிவாங்குது, இந்த தீய குணங்களை எல்லாம் விட்டு விலகுகிற பொழுது நாம் தூயராக வாழ்கிறோம். ஒரு முறை பங்கு சாமியாற்ற ஒரு அம்மா வந்து பாவசங்கத்தில், சாமி எனக்கு அடிக்கடி கெட்ட பேச்சு பேச வருது, அடிக்கடி கெட்ட பேச்சு பேசிடுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க.
பங்கு சாமியார், சரிம்மா கெட்ட பேச்செலாம் பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகளை பேசணும், இந்த தீய குணத்தெல்லாம் விட்டுடணும், கோபம் வரும் தான், அதனால் அந்த இடத்த கெட்ட பேச்சு பேசாதீங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக நாயே பேயே குரங்கு அப்படின்னு திட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், சாமி நான் கெட்ட பேச்சு பேசி சர்வீஸ் ஆகிடுச்சு, அதை மாற்ற முடியல என்னால் அப்படின்றார். அப்போது இவையெல்லாம் நமக்கு பழக்கமாகி விடுகிறது, சர்வீஸ் ஆகிடுச்சு, மாற்ற முடியல. நம்முடைய வார்த்தைகள் எண்ணங்கள் இவெல்லாமே தவறுன்னு தெரிந்தாலும் பல முறை சொல்லி சொல்லி பழகுவதால் அது நம் உள்ளத்திலே நிரந்தரமாகி விடுகிறது, மாற்ற முடியவில்லை. இப்படி ஒரு பக்கம் பார்த்தால் ஆண்கள் எல்லோரும் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமாவார்கள். குடிப்பழக்கத்துக்கு அதுவும் பழகி போயிடும், அதையும் மாற்ற முடியாது. ஒரு அம்மா வந்து, சாமி எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கிறாரு, குடிச்சு தொல்லை கொடுக்குறாரு, திட்டுறாரு, அவர் எப்படியாவது வந்து திருத்துங்க அப்படி சொன்னார். ஒரு நாள் சாமியார் அவரை பார்க்குறதுக்காக சாமியாராக போகாமல் பேய் மாரி வேஷம் போட்டுட்டு போயிட்டு அவரை மிரட்டுறதுக்கு போனாராம். அப்போது அந்த குடிகாரர் சாமியாரை பார்த்துட்டு, நீ உண்மையான பேய் தானே அப்படி சிரிச்சிட்டு, நல்ல வேலை நான் பங்கு சாமியார்னு பயந்துட்டேன் அப்படி சொன்னாங்களாம். பங்கு சாமியாரை பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் பேயை பார்த்து பயம் இல்லை. இந்த தீய பழக்கங்கள் தான் நம்மை அருள் வாழ்விலே இட்டு செல்வதற்கு தடையாக இருக்கிறது. நோவாவனுடைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டிலே நோவா பெட்டகம் அந்த பெருவெள்ளத்தினால் தூக்கி செல்லப்பட்டது, உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருந்து படிக்கிறோம். அப்பொழுது நோவா அந்த தண்ணீரெல்லாம் வற்றிய பிறகு பூமியில் தலையர் இறங்கி நிறைய செடிகளாக நட்டு பயிர் செய்தாராம். அப்பொழுது சாத்தான் வந்து நோவாகிட்ட, நான் ஒரு திராட்சை பழம் கொடுக்குறேன், அந்த செடியை கொடுக்குறேன், அதை நட்டு வைங்க, அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்ததுதான். சரின்னு சொல்லிட்டு அவர் திராட்சை செடியை நட்டாராம். அதற்கு தண்ணி ஊற்றுவதற்கு பதிலாக அந்த சாத்தான் ஒரு செம்மறி ஆட்டினுடைய தலையை வெட்டி இரத்தத்தை முதல்ல ஊற்றிச்சு, வளர்ந்தது. அதன் பிறகு ஒரு சிங்கத்தினுடைய தலையை வெட்டி அதனுடைய ரத்தத்தை ஊற்றுச்சான், அப்பயும் வளர்ந்தது. அதன் பிறகு ஒரு குரங்கினுடைய இரத்தத்தை ஊற்றுச்சான், அதுவும் நல்லா வளர்ந்துதான். அதன் பிறகு பன்றியினுடைய இரத்தத்தை ஊட்டுச்சான், அப்பயும் நல்லா வளர்ந்தது. அந்த திராட்சை பழம் நல்லா வளர்ந்து நல்லா காய்ச்சுது. அந்த திராட்சை பழத்தில் எடுத்தது தான் மது. அந்த மது குடிக்கிறவங்க தான் இந்த மிருகத்தினுடைய தன்மையெல்லாம் கொண்டு வந்துடுறாங்களாம். குடிக்கிற பொழுது செம்மறி ஆடு மாதிரி சாதுவாக இருக்கிறாங்களாம். அதன் பிறகு சிங்கத்தை போல் கர்ச்சிக்கிறாங்களாம், குரங்கு போல் அங்கேயும் இங்கேயும் சேட்டை பண்ணி அலையிறாங்க. கடைசியில் அந்த பண்ணியை போல் மூளை இல்லாமல் மற்றவங்களை திட்டுறதோ பழி வாங்கிறதோ, உள்ளுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கிறோம் அதெல்லாம் அந்த குடிக்கிற நேரத்தில் தான் வெளியே கொண்டு மற்றவங்களை பழி வாங்கிறதோ அந்த நிலைக்கு தள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே இந்த குடிப்பழக்கமுமே மற்றவர்களை நாம் தொந்தரவு பண்ணுகிற பொழுது நம்முடைய நிலையை எழுந்து விடுகிறோம். இப்போ சின்னப்பர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் எப்பொழுதும் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். நாம் அனைவரும் உன்னதராகவும் தூயவராகவும் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். படைப்பதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் வழியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இவையெல்லாம் நடுவிலே சேர்ந்து கொண்டவை தான். நாம் பாவிகளாக படைக்கப்படவில்லை, மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த தீய பழக்கங்களை நாம் நினைவிலே கொண்டு வந்து உடலிலே அதை எண்ணங்களாக மாற்றி வார்த்தைகளாக மாற்றுகிற பொழுது அவை நம்மோடு சேர்ந்து கொள்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தால், நாம் நல்லவராக வாழ்ந்தால் கூட இந்த சாத்தான் நம்மை சோதிப்பதற்காக நம்மை பாவம் செய்ய தூண்டும். நான் சொன்னது போல இயற்கையிலேயே நம்முடைய உடல் வந்து பாவத்திற்கு இட்டு செல்கின்ற ஒரு வழி, பலவீனம் உள்ளதுன்னு சொல்கிறோம். உடல் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ ஊக்கம் உள்ளது என்று படிக்கிறோம். எனவே நம்முடைய உடல் பாவத்திற்கு இட்டு செல்லும். இது ஒரு வழி இருந்தாலும் சாத்தான் நம்மை சும்மா இருக்க செய்யாது, நம்மை பாவத்தை தூண்ட செய்யும், பாவம் தவறு செய்ய தூண்டும். ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நல்லவராகவும் தூயவராகவும் வாழ முடியும். ஆனால் பல நேரங்களிலே அந்த சாத்தானால் தூண்டப்பட்டு அந்த கெட்ட நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுகிறோம், அதை தான் விரும்பி செய்கிறோம். புனித அகுஸ்தினார் ஒரு முறை மறையுரையாற்றி கொண்டு வருகிற பொழுது அங்கே பேய் பிடித்த ஒருவர் இருந்தார். அந்த பேயை ஓட்டிவிட்டு அந்த ஆளை குணமாக்கிவிட்டு பேயை ஒரு கயிறு போட்டு கட்டி தன்னோடு அழைத்து வந்தாராம். தன்னுடைய இடுப்புறத்துக்கு அழைத்து வந்தார். வருகிற வழியிலே ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலிலே சிறிது நேரம் ஜபித்து விட்டு போகலாம் என்று சொல்லி அந்த பேயை கோயிலுக்கு வெளியே மரத்திலே கட்டிவிட்டு உள்ளே கோயிலுக்கு சென்றார்.
கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு அம்மா காலையில் எழுந்திரிச்சு பால் கறந்துட்டு இருந்தாங்க. அந்த பால் கறக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பையன் சிறுவன் விளையாடிட்டு இருந்தான். இந்த பேய் வந்து அந்த சிறுவன் உத்து பார்த்துச்சான். தம்பி இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு அந்த பையன் கையில் ஒரு குச்சி கொடுத்து அந்த மாட்டை போய் குத்தி விடு அப்படி சொல்லிச்சான். அவனும் போயிட்டு அந்த பால் கறக்கிற அந்த மாட்டை குச்சால் குத்தினாரான். மாடு என்ன பண்ணிச்சு, திடீர்னு யாரோ குத்தினவுடனே எட்டி உதச்சிது. எட்டி வச்சோடனே இந்த பால் கறந்த சொம்பில் இருந்த பால்லாம் கீழே கொட்டிச்சு. அந்த அம்மாவுக்கு கோபம், இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கழியை எடுத்துக்கிட்டு அந்த பையனை துரத்திட்டு ஓடினாங்க. அகுஸ்தினார் வெளியே வந்து பார்த்தார். நிலைமை மாறி இருந்தது. அங்கே யாருமே காணோம், பால்லாம் கொட்டி இருந்தது. அப்போ பேயை பார்த்து கேட்டார், நீ எதாவது செஞ்சியா? நான் ஒன்றும் செய்யலை, நான் பேசாமல் கட்டி இடத்துல அப்படியே தான் இருக்கிறேன், அந்த பையன் தான் செஞ்சான். ஆக பேய் ஒவ்வொருவரையும் சாத்தான் ஒவ்வொருவரையும் தீய எண்ணங்கள் வழியாக உள்ளே புகுந்து நம்மை தவறை செய்ய வைக்கும். அப்பொழுது நாம் அதற்கு அடிமையாகி இந்த தவற்றை பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு, நாம் அடிக்கடி இந்த மறையுரைகளை சொல்வது போல, நாம் அனைவரும் உன்னதராகவும் தூயவராகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்கிற பொழுது நாம் உண்மையிலே இந்த திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த பாடத்தை கற்றுத்தரும். சவுத் ஆப்பிரிக்கா அந்த நாட்டிலே ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் வாழ்கிற பகுதியிலே மிகப்பெரிய குப்பை, துர்நாற்றம். எல்லோரும் அதை அகற்ற வேண்டும், குப்பையெல்லாம் அள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. இறுதியாக ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. அந்த மழையில் பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த குப்பையெல்லாம் அங்கிருந்து அடித்து செல்லப்பட்டது. அந்த குப்பையெல்லாம் போன பிறகு அந்த இடத்துல பார்த்தா அந்த இடமே ஜொலிக்குதான், அங்கங்கே மின்னுது. என்னன்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களை பார்க்கிற பொழுது அங்கே பாறைகள் இருக்கிறது. அந்த பாறைகளில் வைரக்கல் பதிந்திருக்கிறது. பாறையை தோண்டினால் வைரம் இருக்கிறது. இப்படி வைரமும் விலை மதிக்க முடியாத அந்த கற்களெல்லாம் இருக்கிற இடத்தில்தான் குப்பை இருந்தது. குப்பை இருக்கிற பொழுது எல்லோருக்கும் துர்நாற்றமாக இருந்தது. ஆனால் குப்பைகள் அடித்து செல்லப்பட்ட பிறகுதான் அந்த இடத்தினுடைய உண்மையான மதிப்பு அவர்களுக்கு தருகிறது. அதே போல் நம்முடைய உள்ளம் இப்படி உயர்ந்த விலை மதிக்க முடியாத வைரக்கற்கள் உள்ள இடம்தான் நம்முடைய உள்ளம், நம்முடைய உடல். ஆனால் நாம் பிறந்ததிலிருந்து சிறு சிறு தவறுகளை செய்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கிக்கொண்டே போகிற பொழுது அந்த குப்பைகளைப் போல நாம் துர்நாற்றம் இருக்கிற குப்பைகளாக தான் மாறுகிறோம். ஆனால் நம்முடைய பங்கு திருவிழா கொண்டாடுவதன் வழியாக, திருவிழாவிலே நல்ல பாவ சங்கீதனம் செய்ததன் வழியாக இந்த குப்பைகளெல்லாம் அகற்றப்படுகிற பொழுது உண்மையான அந்த விலை மதிக்க முடியாத வைரக்கற்கள் நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படும். அதாவது நம்முடைய நல்ல குணங்கள். யாரும் இந்த உலகத்திலே கெட்டவன் என்று சொல்ல முடியாது, நல்லவர்கள் தான். நல்ல பண்புகள் நம் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் அறியாமையினால் நான் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிற பொழுது அந்த நல்ல குணங்களெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு குப்பைகள் தான், துர்நாற்றம் உள்ள குப்பைகள் தான் நமக்கு வெளியே தருகிறது. அதை பார்க்கிறவர்கள் நாற்றம் அடிக்கிறது, சொல்லுவது போல இவன் கெட்டவன், இவன் மோசமானவன் என்ற தீய முத்திரைகள் தான் நம்ம குத்தப்படும். ஆனால் நாம் பாவ சங்கீதனம் செய்கிற பொழுது கண்டிப்பாக இந்த குப்பைகளெல்லாம் நம்மிடந்து அகற்றப்படும். அப்பொழுது அந்த மனித மாண்பு, கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று வாசிக்கிறோம், அந்த மனித மாண்பு நமக்கு தெரியும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் பலவிதமாக இந்த தவறுகளை செய்தாலும் இந்த திருவிழாக்கள் தான் நமக்கு ஒரு வாய்ப்பாக வருகிறது. நம்முடைய பாவத்தை எல்லாம் சொல்லி மனதை தூய்மையாக்கி தூயவராக வாழ அழைக்கப்படுகிற பொழுது, அந்த பாவசயத்தை பயன்படுத்தி திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது, இதை ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் பயன்படுத்துகிற பொழுது நாம் நல்ல மனிதர்களாக வாழ முடியும், மாண்புமிக்க மனிதர்களாக வாழ முடியும். ஆனால் இந்த வாய்ப்புகளை நாம் தவறவிடும் பொழுது கடைசி வரையில் நாம் இப்படியே வாழ்ந்து விடுவோம். மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. யார் என்று சொன்னால், மனம் திரும்புவதற்கு எனக்கு மனம் இல்லை, நான் ஏன் மாற வேண்டும், இப்படி தான் இருப்பேன் என்று சொன்னால் அவளை மாற்றவே முடியாது. யாரும் வலுக்கட்டாயம் மாற்ற முடியாது. மாறாக நம்முடைய திருவிழாக்களிலே அந்த திருவிழாவினுடைய உன்னதமான உண்மையை நாம் புரிந்து கொண்டு திருவிழா கொண்டாடுகிற பொழுது
உண்மையிலே இந்த மனமாற்றம் வரும். இந்த தீய பழக்கங்களை மனிதன்ற முறையிலே பலவீனத்தில் நாம் செய்கிற அந்த பாவங்களெல்லாம் மறைந்துவிடும், அடித்து செல்லப்பட்டுவிடும். நாம் தூயவராக வாழ்வோம். ஒவ்வொரு ஊர்லேயும் பங்கு சாமியாரை பற்றியும் அல்ல ஸ்கூலில் இருக்கிற சாமியாரை பற்றியும் மொட்டை கடிதாசி நிறைய பேர் எழுதுவாங்க. அது எல்லா ஊர்லேயும் இருக்கும். அந்த மொட்டை கடிதாசி சாமியாரை பழி வாங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன தப்பை ஊதி பெருசாக்கி மொட்டை கடிதாசி எழுதுவாங்க. எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அதுபோல் ஒரு பங்கில் இருந்தார், ஒரு நபர் இருந்தார். எல்லா சாமியாரை பற்றியும் மொட்டை கடிதாசி எழுதுவார். அவர் வாழ்க்கை நாள் முழுவதும் மொட்டை கடிதாசி எழுதி சாகிற அந்த கடைசி நேரத்தில் வந்தார். அப்போ பங்கு சாமியாரை கூப்பிட்டு, சாமி என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க, நான் வாழ்நாள் முழுவதும் சாமியார்களை பற்றி நான் மொட்டை கடிதாசம் எழுதினேன், இப்போ தான் தவறுன்னு உணர்ந்துட்டேன், நான் சாகிற கடைசி நாட்கள் இருக்கிறேன், என்னை இப்படி மன்னிச்சிடுங்க, என்னை பாவசேனம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பாவசெல்லாம் பண்ணாராம். பண்ணி முடிச்சுட்டு இந்த வலது கை தான் அந்த மொட்டை கடிதாசம் எழுதுச்சு. ஆனாலும் இறந்த பிறகு இந்த வலது கை வெட்டி எடுத்துருங்க, அப்போ தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும். ஏன்னா இது வரலையும் எவ்வளோ லெட்டர் எழுதிட்டேன், எல்லா சாமியாருடைய பேரும் கெடுத்துட்டேன், அதனால் இந்த வலது கை வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். சாமியார் இவ்வளோ கடைசியாக மனமுருகி பாவசேந்திரன் மூலமாக மனமாற்றம் அடைகிறேன்னு சொல்லிட்டு அவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். அந்த நபர் இறந்து விட்டார். பங்கு சாமியாரை போயிட்டு அவர் சொன்ன கடைசி அவருடைய ஆசை நிறைவேற்றதுக்காக அவருடைய வலது கையை வெட்டி எடுத்துட்டாராம். வெட்டி எடுத்து திரும்பி வரும்போது தான் போலீஸ் வந்து சாமியாரை அரெஸ்ட் பண்ணுறாங்களாம், கைது பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால், அவர் கடைசி நேரத்தில் ஒரு மொட்டை கடைசி எழுதியிருக்கிறார், எனக்கும் பங்கு சாமியாருக்கும் தகராறு இருக்குது, அடிக்கடி என்னை சாமியார் வந்து திட்டின்னு இருக்கிறாரு, மிரட்டுறாரு, நீ செத்தா கூட வலதுகை வெட்டுண்டா அப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் செத்து போய் வலதுகை வெட்டப்பட்டிருந்தா எங்கள் பங்கு சாமியார் தான் காரணம்ன்ட்டு முன்கூட்டி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டுக்கிறார். ஆக அந்த இறக்குற நேரத்தில் கூட, கடைசி நேரத்தில் கூட மனமாற்றம் அடைய மனதில்லாமல் அதே வைராக்கியத்தோடு வாழேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அவளுக்கு எந்தவித லாபமும் கிடையாது, விமோசனமும் கிடையாது. மாறாக ஒவ்வொரு திருவிழாவிலும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற பொழுது நாம் கண்டிப்பாக நல்லவராக வாழ முடியும். குறிப்பாக அன்னை மரியாளை நம்முடைய தாயாக, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலியாக நாம் ஏற்று வாழ்கிறோம். அன்னை மரியாளை பார்த்து மன்றாடுகிறோம். எத்தனையோ கருத்துக்களை நாம் கொண்டு வந்து திருப்பலின் வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இவையெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. கடந்த ஆண்டிலே நாம் கேட்டவை எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். எத்தனையோ பேர் அந்த வேண்டுதலை வைத்து நிறைவேற்றி நன்றி திருப்பலி செலுத்துகிறார்கள். அன்னை மரியாளை நாம் நம்முடைய தாயாக பாவித்து வாழ்கிற பொழுது அவரை போல நாம் நல்லவராக தூயவராக வாழ முடியும். இங்கிலாந்திலே ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலே ஒரு ஆராய்ச்சி செய்தார்களாம். 10 கத்தோலிக்கர்கள், யாரென்றால் அன்னை மரியாள் மீது பக்தி கொண்ட ஒரு 10 பேர், ஒரு 10 நாத்திகர்கள், நாத்திகர்கள்னால் கடவுள் நம்பாதவங்க, 2 பேரும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சாங்க. கத்தோலிக்கர்கள், அந்த கத்தோலிக்கர்கள் 10 பேர் இருக்கிற இடத்துல அன்னை மரியாளுடைய படத்தை முன்னாடி பெரிய படம் வச்சுட்டாங்களாம். அந்த நாத்திகர்கள், கடவுளை நம்பாதவங்க, அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு பெண்ணுடைய படம் வரைஞ்சி அங்கே வச்சுருந்தாங்களாம். 2 பேருக்கும் ஒரே அளவில் அந்த எலக்ட்ரிக் ஷாக் சொல்லுவாங்க, கரண்ட்டு கொடுத்து ஷாக் கொடுத்தாங்களாம். அப்போது திடீர்னு நமக்கு கரண்ட் ஷாக் உடம்புலாம் உதறும், பயம் ஏற்படும். அப்போது அந்த அவங்களுக்கு எவ்வளோ பயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேன் பண்ணி, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ அதிர்வு வருதுன்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட்டை ஆராய்ச்சி பார்க்குற பொழுது யாரெல்லாம் அந்த கத்தோலிக்கர்கள் அன்னை மரியாளை பார்த்துக்கிட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக், கரண்ட் ஷாக் வாங்கினாங்களோ அவங்களுக்கு குறைவான அதிர்வு தான், குறைவான பயம்தான். ஆனால் கடவுளை நம்பாத அவர்கள் வேறொரு பெண்ணுடைய படத்தை பார்த்து கொண்டவர்களுக்கு அதே அளவு அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாலும் அவருடைய பயம், அவன் மனதில் ஏற்படுகிற அதிர்வு எல்லாம் அதிகமாக இருந்தது என்று அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. எனவே அன்னை மரியாளை நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுடைய விழாவை எப்பொழுதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய அத்திப்பாக்கம் பங்கிலே அன்னை மரியாளுடைய திருவிழாவை நாம் பாதுகாவலியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் கண்முன் எப்பொழுதும் அன்னை மரியாள் இருக்கிறார்கள். நாம் நடக்கிற பொழுது நம்மோடு அழைத்து வருகிறார்கள். எங்கு சென்றாலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எனவே நமக்கு என்ன நேர்ந்தாலும் அது எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. அன்னை மரியாள் எவ்வாறு தம் மகனை கடைசி வரையிலே மீட்புடைய திட்டத்தை கடைசி வரையிலே கொண்டு சேர்த்தார்களோ அதே போலவே நம்முடைய பாதுகாவலையும் நம்மோடு எப்பொழுதும் எழுதுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நாட்களிலே
குறிப்பாக நாளிலே அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் தம் பகரோடு அழைத்து செல்வார். குறிப்பாக அவரை போல நம் ஒவ்வொருவரையும் தூயவராகவும் உன்னதராகவும் வாழ அழைப்பு விடுக்கிறார். திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடி அன்னையினுடைய அருள்வாரங்களை பெற்றதற்கு நன்றி சொல்லி இனிவரும் ஆண்டிலே அன்னை மரியாள் நம்ம ஒருவரை வழிநடத்த வேண்டும், தூய வாழ்விலே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென்.